Welcome guys, this is my YouTube channel. I am the biggest championship in the world. Here the lowest champion in the world because I am in the height in the world. So இன்னைக்கான கேள்வி அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தர்மபுரியில இருந்து காசானமுத்து என்ன கேட்டிருக்காருன்னா எப்படி இங்கிலீஷ் பேசணும்னு கேட்டிருக்காரு. அதாவது இங்கிலீஷ் கத்துக்கிட்டதுக்காண்டியே நாங்க எனக்கு வெனிஸ் நகர்ல இருந்து மிஸ்டர் வெண்பாவை கூட்டிட்டு வந்திருக்கோம். சொல்லுங்க மிஸ்டர் வெண்பா, உங்க இங்கிலீஷ் பயணம் எந்த வயசுல ஆரம்பிச்சு அந்த ராகங்கள் அந்த இங்கிலீஷ பத்தின உங்களுக்கு அறிவு எப்போ தேட ஆரம்பிச்சீங்க? This is my India first program. I am coming from Peninsula. My name is Venba Ramamurthy. I completed, so not telling my self introduction. So first நான் தமிழ் பேசுறேன், உங்களுக்கு தமிழ் புரியும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க இங்கிலீஷ் படிக்கிறீங்க. இங்கிலீஷ்னா இது ஒரு லாங்குவேஜ் தான். இங்கிலீஷ் ஒரு சொல் கேக்குதா? உங்களுக்கு பேச வராதுன்னா வியூவர்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் சாரிங்க. இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ் நினைக்காதீங்க. இங்கிலீஷ்ங்கிறது ஒரு பூவாக நினைக்கலாம், ஒரு கையாக இருக்கலாம். இங்கிலீஷ்ங்கிறது ஒரு மனது. அந்த மனசுக்கு நீங்க போடாம நம்ம இங்கிலீஷ் எப்படின்னா இப்போ ஒருத்தன் அதாவது அப்படின்னு சொல்லிட்டாங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க திருப்பி? ஏன்னா உங்களுக்கு தெரியாது. தேங்க்யூன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இங்கிலீஷ் வார்த்தை நம்மளை பத்தி ஏதாவது சொன்னாலும் தேங்க்யூன்னு தான் சொல்லணும். ஏன்னா மரியாதை இங்கிலீஷுக்கு கொடுக்கணும். இங்கிலீஷ் யாரு பேசணும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மரியாதை தேங்க்யூ. ஓகே, who the fuck you are? தேங்க்யூ. மனசு சாந்தமா இறங்கி அதாவது நம்ம தேங்க்யூ அந்த மாதிரி சொல்லணும். அப்புறம் காலையில ஒருத்தங்க எழும்புறாங்க, அவங்கள போய் நம்ம எப்படி எழுப்பணும்? இந்த மாதிரி எழுப்புறப்போ நம்ம வெரி தேங்க்யூ சோ மச் அப்படின்னு நைட் தூங்க போகும்போது என்ன சொல்லணும்? நைட்டு தூங்குறப்போ சொல்லுங்க. ரொம்ப நல்ல தூங்குவாங்க. சோ நீங்க இங்கிலீஷ்ல கத்துக்கிட வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை தான். இந்த ஒரு வார்த்தையை கத்துக்கிட்டா உங்க லைஃப் ஃபுல் வேர்ல்டு அரௌண்ட் ஃபுல்லா இந்த ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா உலகம் ஃபுல்லா போய் நீங்க ரீச் ஆகலாம். நீங்க